ஹாய் எவ்ரி ஒன், இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அவுட் ஆஃப் ஸ்டேட் சொல்லலாம். அதாவது நம்மளோட யூடியூப் சேனலில் இது வரைக்கும் பார்க்காத ஒரு கண்டென்ட் தான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்டு நியூவாக நீங்கள் ஜாபுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு புதுசாக ஒரு ஜாபுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த ஜாபும் உங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய பர்சனும் வந்துட்டு புதுசாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜாபுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம காலேஜ் வரைக்கும் அது காலேஜாக என்ஜாய் பண்ணிவிட்டு படிச்சுட்டு போவோம், வருவோம், அப்படி இருப்போம். இப்போ ஜாபுக்கு போகும்போது நம்மளுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நிறையா இருக்கும், நம்மளுக்கான ஒர்க் ரொட்டீன் நிறையா இருக்கும். அதை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 டிப்ஸ் நான் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணேன், நான் என்னெல்லாம் வந்து ப்ராப்ளம் வந்துட்டு மிஸ்டேக் பண்ணிவிட்டு அதை நான் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறது எல்லாமே உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் அதில் ஃபஸ்ட்டு டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட், யாரை பற்றியும் உங்ககிட்ட யாராச்சும் வந்து இவங்க அப்படி இருக்காங்க அவங்க அப்படி இருக்காங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு காது கொடுத்து கேட்காதீங்க. அப்படி சப்போஸ் கேட்டாலும் அவங்கக்கிட்ட இவங்க உங்களை பற்றி சொன்னாங்கன்னு சொல்லி காசிப் பேசாதீங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. அப்படி பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் வளர மாட்டீங்க, உங்கள் ஃப்ரெண்டு உங்ககிட்ட சொன்னவங்களும் வளரவே மாட்டாங்க. ஸோ அது வந்துட்டு ஜாபில் இருக்கவே கூடாது. என்ஜாய் பண்ணி பேசுகிறீங்களா, கிண்டல் பண்ணி பேசுகிறீங்களா, அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாமே தவிர காசிப் மாரி பேசவே கூடாது. யாரை பற்றி யார்கிட்டையும் சொல்லாதீங்க. அண்ட் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, டைமுக்கு ஜாபுக்கு வந்துடுங்க. பங்க்சுவாலிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் டைமுக்கு ஜாபுக்கு வந்துட்டு டைமுக்கு ஜாபை விட்டு முடிச்சுட்டு போங்க. அதாவது அந்த டைமுக்குள்ளே முடிக்கணும். உங்களோட ஒர்க் வந்து உங்களுக்கு 9 to 6 or 9 to 5 தான் இருக்குது அப்படின்னா அந்த 9 to 5க்குள்ளே எனக்கு ஒர்க் அலாட் பண்ண எல்லா ஒர்க்குமே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். நம்ம எக்ஸ்ட்ரா வந்து டைம் எடுத்து பண்ணுறோம் அப்படின்னா அது உங்களோட ஒர்க்கை தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து பண்ணுறீங்க. அது வந்து மிஸ்டேக், உங்கள் மேலே தான் மிஸ்டேக் இருக்க தவிர நம்ம மேனேஜர்ஸாரோ நம்மளோட கோஆர்டினேட்டரோ யாரும் நம்மளுக்கு அந்த மாதிரி ஒர்க் கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அது உங்களோட மிஸ்டேக். ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே பண்ணாதீங்க. ஸ்டார்டிங்லேயே பஞ்சுவாலிட்டியாக டைமிங் வச்சிட்டிங்கன்னா இவங்க டைமுக்கு அந்த ஒர்க் முடிச்சிருவாங்க. இவங்ககிட்ட வந்து என்ன ஒர்க் வேணாலும் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அண்ட் தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட பர்சனலை பற்றி உங்களோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி கண்டிப்பாக யார்கிட்டையும் சொல்லாதீங்க. பர்சனல் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு இவ்வளோ சேல்ரி வருது, நான் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறேன், இவ்வளோ சேவிங் பண்ணுறேன், நான் இவ்வளோ இதுதான் வந்து இவ்வளோ இதுக்கு நான் அதை வாங்கியிருக்கேன், இவ்வளோ வந்து எங்கள் வீட்டுக்கு நான் கொடுக்குறேங்கிற மாதிரி எந்த விஷயமும் யார்கிட்டையும் எதையும் சொல்லாதீங்க. ரிலேஷன்ஷிப்பை நான் லவ் பண்ணுறேன், நான் லவ் பண்ணிகிட்டு இருந்தேன், அந்த மாதிரி எந்த விஷயமே யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. உங்களோட ஜாப்னால் ஜாப் மட்டும். ஒரு ஃப்ரெண்ட் வச்சுக்கிறீங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட மட்டும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபோர்த்து பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, மிஸ்டேக்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸை வந்து ஹேண்டில் பண்ண கற்றுக்கோங்க. மிஸ்டேக்ஸ் வந்து கண்டிப்பாக ஆஃபீஸில் வரும். டே டு டே லைஃப்பில் நம்மளுக்கு வரக்கூடியதான் மிஸ்டேக்ஸ். யாருமே ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுற அப்போ தான் உங்களோட பொசிஷன் வந்து ஹையர் பொசிஷன், அதாவது நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களால் வந்து மூவ் பண்ண முடியும். உங்களால் வந்து நான் இத்தனை வருஷமாக இருக்கேன், என்னால் ப்ரமோஷனே கிடைக்கல அப்படின்னா உங்களால் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண முடியல, அந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு இல்லை. அதனால தான் நீங்கள் அதே பொசிஷன்லேயே இருக்கீங்க. ஸோ அதனால் ப்ராப்ளம்ஸ் வரும்போது ஹாப்பியாக இருங்க. அந்த ப்ராப்ளம்ஸை வரதும் வந்துச்சா அதை எப்படி நம்ம வந்து ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் அந்த இடத்துலேருந்து கற்றுக்கோங்க. அண்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் பாருங்கள் அப்படின்னா, ஒர்க்கை வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மந்த் நம்ம என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் மந்த் சேலரி வந்து நான் இதெல்லாம் வாங்கணும், இப்போ அதுக்காக ஒர்க் பண்ணுறீங்களா, போங்க. உங்களுக்கு அந்த மாதிரி பிடிச்சிருக்கா, இல்லை நான் வந்து வீட்டுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும், எங்கள் அம்மாவுக்கு வாங்கி கொடுக்கணும், அப்பாவுக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, ஸோ அதுக்காக நான் ஜாபுக்கு போகிறேன்னா கண்டிப்பாக போங்க. உங்களுக்கு என்ன மாதிரி போகணும், உங்களோட ஒர்க்கை நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்களோ அந்த மூட் செட் பண்ணிக்கோங்க. அந்த மைண்ட் செட்டை செட் பண்ணிவிட்டு ஒர்க்குக்கு போங்க. இல்லை ஜாலியாக போகிறேன் அப்படின்னாலும் ஓகே. ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறந்துடாம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. எல்லாரும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.